நாம் எல்லாரும் வாக்குத்தத்தங்களை விரும்புகிறோம், விசுவாசிக்கிறோம். அநேக நாட்கள் அந்த வாக்குத்தத்தங்கள் வாழ்க்கை அனுபவமாக மாறுகின்றன. சில வேளையில் வாக்குத்தத்தங்களாகவே இருக்கின்றது. என்ன ஆண்டவரே, வாக்குத்தத்தம் நிறைவேறலையே என்ற ஒரு எண்ணம் மனதில் இருக்குமானால், இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு உங்களுக்கும் தானியேல் 9ஆம் அதிகாரத்தை காண்பிக்கிறார். வாக்குத்தத்தங்கள் எப்படி வாழ்க்கை அனுமாக மாறுகிறது. ஒருவேளை என்னுடைய வாக்குத்தத்தம் உங்களுடைய வாக்குத்தத்தம் சுகத்தை பற்றி இருக்கலாம், குடும்பத்தை பற்றி இருக்கலாம், பொருளாதாரத்தை பற்றி இருக்கலாம், மன உளைச்சலை பற்றிருக்கலாம், வியாபாரத்தில் விசாலத்தை பற்றிருக்கலாம். என்ன வேணாலும் இன்றைக்கி தானியேல் 9ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் ஒரு தெளிவு உண்டாகும். தானியேல் எருசலேம் பட்டணத்திலிருந்து சிறைப்பட்டு பாபிலோன் தேசத்தில் இருக்கிறான். பாபிலோன் தேசத்தில் இருக்கும்போது அவனுக்கு நல்லா தெரிய வருகிறது, எருசலேம் பட்டணம் பாழாய் போய்விட்டது, எருசலேம் உள்ள தேவாலயம் இடிக்கப்பட்டிருக்கிறது. மிகுந்த மனவேதனை. இந்த மனவேதனையோடு ஆண்டவரே, எருசலேம் பட்டணம் மீண்டும் கட்டப்படணும், என்னுடைய ஆலயம் மீண்டும் கட்டப்படணும் என்று மிகுந்த பாரத்தோட வேதத்தை வாசித்து கொண்டிருக்கிறார் தானியேல். தானியேல் வேத புஸ்தகம் வாசிக்கும் போது எரேமியா 25ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்கிறார். 70 வருஷம் நீங்கள் பாபிலோனில் சிறைப்பட்டிருக்கணும், அப்பொழுது உங்களுக்கு விடுதலை உண்டாகும். தொடர்ந்து வேதத்தை வாசிக்கிறாரு. எரேமியா 29ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் தெளிவாக உறுதிப்படுத்துகிற வண்ணமாக இருக்கிறது. 70 வருஷம் சிறையிருப்பு, அதுக்கு அப்புறமேட்டு நான் ஆண்டவர் சொல்றாரு, நானே உங்களை எருசலேமுக்கு கூட்டி போவேன். இதை பார்த்த உடனே, இந்த வார்த்தையை பார்த்தோன்னே இதை பிடித்து கொண்டு ஜெபிக்க துவங்குகிறார். எப்படி ஜெபிக்கிறார் வேதம் சொல்லுது? அப்படியே உட்கார்ந்து ஃபாஸ்டிங், தன்னுடைய சரீரத்தை சுயத்தை ஒடுக்கி, ஆண்டவரே என் சுயத்தின்படி நான் சிந்திக்க போறதில்லை, ஜெபிக்க போறதில்லை, உங்க சித்தத்துக்கு இணைந்து நான் ஜெபிக்க போறேன். உபாசத்தோட ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து, அதாவது தன்னை தாழ்த்தி. அப்போ எப்போ சாம்பலை உடுத்துவாங்கன்னா, ரெட்டு உடுத்துவாங்கன்னா, ஒரு இழப்பு, ஒரு வேதனை, ஒரு சோர்வு, தோல்வி அடையும் போது ஜனங்களுடைய, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வேதனையெல்லாம் தான் சுமந்து கொண்டு தன்னை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். ஆண்டவரே, வாக்கு தத்தம் கொடுத்துருக்கீங்க, நீங்கள் ப்ராமிஸ் கொடுத்துருக்கீங்க, 70 வருஷம் பிறகு நாங்கள் மீண்டும் நாங்கள் எருசலேமுக்கு போவோன்று இந்த வாக்கை நிறைவேற்றுங்க. தன்னை தாழ்த்தி ஒடுக்கி ஆண்டவரை நோக்கி மன்னிப்பு கேட்கிறார். இந்த பிரச்சனை எங்கே வந்துச்சு, ஆண்டவர் அவருக்கு உணர்த்துறாரு. ஜனங்கள் ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டாங்க, ஆண்டவர் வார்த்தையை கேட்க மாட்டேன்றாங்க. ஆண்டவர் மீண்டும் மீண்டும் சொல்றாரு, சொல்லுவோம் ஒரு தடவை கூட ஆண்டவர் வார்த்தை கேட்கல. இப்ப தானியேல் பிறருக்காக மன்னிப்பு கேட்கிறார். தானியேல் சொகுசு சந்தோஷமா இருக்காரு, ஆனா அவர் சொகுசு இல்லை. தேவ ஜனம் இப்படி கஷ்டப்படுறாங்களே, இங்க வாக்குத்தத்தம் இருக்குதே, இந்த வாக்குத்தத்தம் வாழ்க்கை அனுபவம் மாறணுமே என்று ஜெபிக்கிறார். முழு இதயத்தோட, முழு பலத்தோட ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறார், கெஞ்சுகிறார், இரக்கத்தை கேட்கிறார். நியாயம் கேட்கல, இரக்கத்தை கேட்கிறார். இந்த ஜெபம் வாக்குத்தத்தின் அடிப்படையில், கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் ஏறெடுக்கும் என்ன நடந்தது வேதம் சொல்லுது. தானியேல் ஜெபித்து கொண்டு இருக்கும் போதே பதில் வந்தது. தானியேல் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். யாரு நான் ரொம்ப நாள் ஜெபிக்கிறேன் பதிலே வரலன்னு சொல்றீங்கன்னா, தானியேல் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை இன்னைக்கு மீண்டும் ஒரு விஷயம் வாசித்து பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, தானியேல் ஜெபித்து கொண்டு இருக்கும் போதே பதில் வந்தது. ஆண்டவர் கட்டளை கொடுத்தாரு, கபீரியல் தேவ தூதனுக்கு, நீ போய் பதிலை கோடு. காபிரியல் வேகமாக வந்தான். பாருங்க பதில் எவ்வளவு வருது,
ஜெபிக்கும் போது வேகமாக வந்தான், வந்து தானியேலை தொட்டான். தொட்டான் என்ன அர்த்தம்? உறுதி. தானியேல், ஓ ஜபத்துக்கு பதில் வந்துருச்சு. நான் இப்போ தொடுறேன், உன் சரீரத்தில் ஒரு பலன் வரப்போகுது. நீ உபவாசம் பண்ணி ரொம்ப வயதனோடு இருக்க, உன் சரீரத்தில் ஒரு பலன் ஆண்டவர் கொடுக்குறாரு. அதோட ஆவியில உனக்கு ஒரு பலனை ஏன் தொடுதல் மூலமாக ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறாரு. தானியேலே, நீ ஜெபித்தது 70 வருஷம் அடிமைத்தனத்தில் விடுதலை. ஆண்டவர் அதற்கும் பதில் கொடுக்கிறார், விடுதலை கட்டளையிட்டாரே. அதற்கும் மேலாக மேசியா இயேசு கிறிஸ்து வரப்போகிறத உனக்கு வெளிப்படுத்தினாரு. இதோ தீர்க்கதரிசனத்தை பெற்றுக்கொள், அதை புரிந்து கொள்ள ஆண்டவர் உனக்கு அப்பேற்பட்ட அபிஷேகத்தை தருகிறார். பிரியமானவர்களே, நானும் நீங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஆண்டவர் அங்கே பதிலை கொடுத்துட்டார். என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் பிடித்திருக்க, நான் நம்புகிற, நம்ம விசுவாசிக்கிற வாக்குத்தத்தை நிறைவேற்ற காத்து கொண்டிருக்கிறார். எனக்கு உங்களுக்கு தேவையான ஜெபம், வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கும் போது ஜெபிக்க ஊண்டப்படுகிறோம், உற்சாகப்படுத்தப்படுகிறோம். ஆண்டவர் விரும்புகிறாரு. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்கள் வாசிச்சு பாருங்க. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சீஷர்கள் சொல்றாரு, நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்பாகவே ஆண்டவருக்கு உங்களுக்கு தேவையெல்லாம் தெரியும். ஆனா நீங்க ஜெபிக்கணும். பரமண்டல எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பூமியிலே நிறைவேறுவதாக. பரமண்டலத்தில் எப்படி நிறைவேறுதோ அதை போல பூமியிலே நிறைவேறுவதாக என்று ஜெபியுங்கள். வாக்குத்தத்தம் ஆண்டவர் சித்தம். உங்க வாழ்க்கைக்கு ஆண்டவர் நியமித்த பாதை, ஆசீர்வாத வாழ்க்கை, இது நிறைவேற ஜெபிக்கணும். நாம வாக்குத்தத்தை பிடித்து கூட ஜெபிக்கும் போது என்னுடைய விருப்பம் ஆண்டவர் விருப்பமாக மாறுது, அலைன் ஆகுது. விருப்பம், டிசையர், கோலு, பிளானு, டைரக்ஷன் எல்லாம் ஒரே வழியில அலைன் ஆகுது. கர்த்தர் எப்படி இந்த பாபிலோன் தேசத்தில் அடிமையானவங்களை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் எங்கேயோ ஏதோ ஒரு மனுஷன் பிறந்து வளர்ந்து அவன் விடுதலை பண்ணி ஜனங்கள் எல்லாம் எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தை கட்டுறாங்க. அதே மாதிரி இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நானும் நீங்களும் பிடித்து கொண்டிருக்க வாக்குத்தத்தங்கள் வாழ்க்கை அணுவாக மாறும். அது சுகத்தை பற்றி இருக்கலாம், குடும்பத்தை பற்றி இருக்கலாம், வேலை செலுத்த பட்டிருக்கலாம், வியாபாரத்தை பற்றிருக்கலாம், ஊழியத்தை பற்றிருக்கலாம், தேசத்தை பற்றிருக்கலாம். ஏதுனால் சரி, ஜெபிப்போம். வாக்குத்தத்தங்கள் வாழ்க்கை அணுவாக மாறும். ஆமென்.